ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி லோட்டஸ் பட்ஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த லோட்டஸ் பட்ஸ் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ் பட்டோட பேஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி அதை வந்து ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா நம்ம அதை உருட்டி விட்டோம்னா அது நமக்கு நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த பாலை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒரு திலகம் ஷேப்புக்கு அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் ஷேப் பண்ணிக்கணும். ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷேப் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபெவிகால் அந்த மாதிரி ஒயிட் க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணி இதை நீங்கள் அழகாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பட்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோம் ஷீட்டில் நம்ம பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த டார்க் பிங்க் இல்லை லைட் பிங்க் அந்த மாதிரி எந்த பிங்க் கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு ரொம்ப லைட் பிங்க், இது வந்து ஐவரி கிடையாது, லைட் பிங்க்கில் வந்து ஃபோம் ஷீட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐவரி ஷீட் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் ஷீட் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பெட்டல் ஷேப் இதில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அளவு வந்து 4.5 × 7.5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் எதுக்காக வந்து நீங்கள் ஐவரி ஷீட்டு, ஒயிட்டு இல்லை எந்த கலர், அதாவது லைட் கலர்ஸில் எது இருக்கோ அதை எடுத்துக்கலான்னா நான் வந்து இதை கலர் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் பிங்க் கலர் வச்சு நான் இந்த ஷீட்டை வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இது கலர் பண்ணும்போது எப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம லோட்டஸ் பெட்டல்ஸில் ஒரு லைன் மாதிரி வரும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த கலர் எடுத்து நான் கலரே பண்ணி இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதை அந்த பெட்டலை கட் பண்ணிவிட்டு கலரிங்கும் நம்ம பண்ணிட்டோம். கலர் பண்ண பிறகு லைட்டாக வந்து லோ ஹீட்டில் நம்ம இதை வந்து அயனில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து சூடு பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட்டு அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா நம்ம அந்த ஒரு பேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை சுற்றி தான் நம்ம இந்த பெட்டலை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சூடு பண்ணுறது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த சூடு பண்ணாமல் ஓட்டினோன்னா அது வந்து அந்த கர்வ்ஸ்லலாம் கரெக்டாக பேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம சூடு பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த B7000 க்ளூவை வந்து எல்லா பெட்டல்ஸ்க்கும் அப்ளை பண்ணி நான் ஃபஸ்ட்டே வச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் வச்சு அதுக்கப்புறம் பண்ணும்போது ரொம்ப கையெல்லாம் வந்து மிஸ் ஆகும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக காய வச்சு, அதாவது ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து B7000 க்ளூவே யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ண நல்லது. ஏன்னா க்ளூகன் யூஸ் பண்ணால் உடனே ஸ்டிக் ஆகிடும். பட் என்னென்னா நமக்கு ஒரு வேளை இந்த ஷேப்லேயே அந்த சுருக்கமாக அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த B7000 நம்ம கொஞ்சம் அதை ஒட்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி வருதுன்னா நம்மளால் கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் அதில் பண்ண முடியும், கரெக்டாக ஒட்டிடுவீங்கன்னா நீங்கள் அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு அந்த மாதிரி உங்களால் ஒட்ட முடியும்னா நீங்கள் க்ளூகன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உடனே வந்து உங்களுக்கு காஞ்சிடும். ஸோ இப்போ நான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க, அதாவது இந்த பட்டை வந்து அப்படியே கையிலே வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டூத் பிக்கை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து நான் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்ட்டு. அந்த பெட்டல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி அந்த பட் மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் இந்த பெட்டலை ஒட்டிக்கலாம். பேஸையும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி கூட ஒட்டலாம். இன்னும் நல்லா ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டாக இருக்கிறதுக்கு அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனிங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து இந்த லோட்டஸ் பன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் வந்து மெயின் என்னென்னா நீங்கள் அந்த பேஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெட்டலை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதாவது மேலே பாயிண்டடாகவும் கீழே நல்லா ப்ராடாகவும் வரணும். ஸோ அவ்வளோ.
ஸோ இந்த லோட்டஸ் பட்டோட கீழ்பாகத்தில் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே போய்ட்டு அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் கம் போட்டு அதில் எல்லாமே ஒன்றா அங்கே சேர்த்துடணும். ஸோ அங்கே வந்து இப்போ நமக்கு ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பட்டெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்க இடம் கொஞ்சம் ஓப்பனாக. ஸோ அதை மறைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு நம்ம ஜாஸ்மின் ஃப்ளவர் கட்டிங் தான், அந்த கட்டிங்க்கு வந்து நான் அதே பிங்க் கலரை வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 4 பெட்டலை வந்து இப்படி ஜிக்ஸாகாக ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி அதில் வந்து இப்போ நம்ம இந்த த்ரெட்டை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டு வந்து நம்ம எப்படின்னா ஒரு நார்மல் துணி தைக்கிற நூல் தான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 3 ஸ்ட்ராண்ட், அதாவது நம்ம டபுள் பண்ணும்போது அது 6ஆக வர மாதிரி நீங்கள் அந்த ஊசியில் வந்து இதை கோர்த்து நாட் போட்டு வச்சுக்கிட்டு அதை தான் வந்து நான் அந்த பெட்டல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஜாஸ்மின் பெட்டல், அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம விருப்பம் மாதிரி நம்ம பீட்ஸை வந்து இதில் கோர்த்து விட்டுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு பேர்ல் பீட்ஸ் வந்து ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீடு 3, திரும்பவும் பேர்ல் பீட் 6. இது வந்து நம்மளோட விருப்பம். இல்லை எல்லாமே நீங்கள் ஒயிட்டாகவும் பண்ணுறதுனாலும், பேர்ல் பீட்ஸே கோக்கிறதுனாலும் கோத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோல்டன் த்ரெட்டு, இதை வந்து நம்ம அந்த ஊசி நூலில் நம்ம அந்த பீட்ஸை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த கோல்டன் த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஜாஸ்மின் ஃப்ளவரை வச்சு அந்த ஜாஸ்மின் கவரிங் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம அந்த பட் மேலே இப்படி ஒட்டிட்டோன்னா நம்மளோட லோட்டஸ் பட் வந்து அந்த டாப் பார்ட் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதுதான் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதே போல் உங்களுக்கு எத்தனை லோட்டஸ் குஞ்சலம் வேணுமோ நீங்கள் இதே போல் செஞ்சு அந்த மெயினாக அந்த த்ரெட், அந்த கோல்டன் த்ரெட் சொன்னேன் பார்த்திங்களா, அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 3 லோட்டஸ் பட்ஸ் ஹேங்கிங் செஞ்சு எல்லாத்தையும் அந்த ஒரே ஸ்ட்ரிங்கில் வந்து நான் தைச்சி விட்டுக்கிறேன். ஸோ ஒரே இல்லைன்னா தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச் பண்ணியிருக்க இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதை மறைக்கிறதுக்காக ஒரு கோல்டன் கேப்பு, ஸோ அந்த கோல்டன் கேப்பை வந்து நான் இந்த த்ரெட்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், தைச்சி விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இப்படி கவர் ஆகிடும் அது. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட இந்த லோட்டஸ் குஞ்சலம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இதுலேயே வந்து இப்போ நம்ம கலர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ நான் இதில் வந்து ஃபுல் பிங்க்கில் கவர் பண்ணியிருக்கேன், கலரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் வேல பிங்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த பேஸ் கிட்ட வரும்போது லைட்டாக எல்லோ ஷேட் அடிச்சிங்கன்னா அதுவும் வந்து அது ஒரு கலரிங், அது ஒரு டைப் ஆஃப் கலரிங்கில் வரும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அந்த பெட்டல்ஸை கட் பண்ணும்போது நம்ம கலர் பண்ணுறோம் பாருங்கள், அந்த டைம்லேயே வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.